ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th எக்கனாமிக்ஸ் ஆஃபில் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சிருங்க பசங்களா. இதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கப்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய மற்ற சப்ஜெக்டான காமர்ஸாக இருக்கட்டும், உங்கள் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து எல்லா கொஸ்டினும் நம்ம சேனல் தொடர்ந்து போகிறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். மெயின் மேட்ரிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ இருக்கும் ஜாயின் பண்ணால் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குன்னு வந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் த பேசிக் ப்ராப்ளம் ஸ்டடி இன் எக்கனாமிக்ஸ் இஸ் டேஷ். செகண்ட் ஒன் யூட்டிலிட்டி மீன்ஸ் டேஷ். Third one, when marginal utility reaches zero, the total utility will be dash. Fourth one, the functional relationship between inputs and output is called as dash. Fifth one, identify the formula of estimating average cost. Sixth one, marginal revenue is the addition made to the dash. Seventh one, in which market form does absence of competition prevail? Eighth one, theory of distribution is popularly known as dash. Ninth one, the concept of quasi-rent is associated with dash. 10th one, the year 1961 is known as dash. 11th one, V.K.R.V. Rao was a student of dash. 12th one, the father of green revolution in India was dash. 13th one, the PQLI was developed by dash. 14th one, goods and service tax is dash. 15th one, how do you term the employment occurring only on a particular season dash. 16th one, in which year regional rural banks came into existence. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 17th one, in literacy rate TN ranks dash. 18th one, the largest contribution to GSDP in Tamil Nadu comes from dash. 19th one, if x plus y equal to 5 and x minus y equal to 3, the value of x dash. 10th one, the command control plus m is applied for dash. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சூஸ் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஆன்சர்ஸ் போடுங்க. உங்களோட சூஸ் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து 2 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இதில் இருக்கிறது ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. தெரியலனா போய் உடனடியாக படிச்சிருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ்ப்பா. கொஸ்டின் நம்பர் 30 இஸ் மோஸ்ட் கம்பல்சரி. ஓகேங்களா? 21, நேம் எனி 2 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. Second one, 22, mention the classification of wants. 23, classify the factors of production. 24, draw demand curve of a firm for the following: perfect competition அப்புறம் monopoly. ஓகேங்களா? 25, what is profit. 26, define nationalization. 27, state the meaning of special economic zones SEZ. 28, what are the nuclear power plants in Tamil Nadu. 29, MS Word, what are the main features. 30, define rural electrification. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 3 மார்க் பசங்களா. ஸோ 5 மார்க்ஸ் சாரி 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனி 7 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக இருக்குது, நல்லா படித்து வச்சுங்கப்பா. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். 31ல் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினில் இந்த 31 இருக்குது, பார்த்து வச்சுருக்கீங்களா? அதே அப்புறம் 32, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். 33, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். 34, ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி. 35, differentiate between firm and industry. 36, what are the motives of demand for money. 37, write a short note on welfare economics given by Amartya Sen. 38, enumerate the remedial measures to rural property. 39, what are the renewable sources of power in Tamil Nadu. 40, write any 3 objectives of industrial policy 1991. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 5 மார்க் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பல 5 மார்க்ஸை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக அப்படியே பார்க்கலாம். ஆஹா, இதை பார்த்தோமே அப்படி ஞாபகம் அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 41 வந்து பார்த்தீங்கன்னா ஏழை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். 42ல் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் எல்சிலேட் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் டயக்ராம். 43லே examine the law of variable proportions with the help of a diagram or bring out the relationship between AR and MR curves under various price conditions. 44, how price and output are determined under the perfect competition or illustrate the Ricardian theory of rent. 45ல write a brief note on the Gandhian economic ideas or explain the role of SSIS in the economic development.
46. Describe the salient features of exim policy 2015 to 2020 or discuss the problems of rural economy. 47. Explain the public transport system in Tamil Nadu, or if TC equal 25 q cube minus 13 q square plus 15 q plus 2 derive the MC function and AC function. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் மறுபடியும் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன், கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மேட்ரிக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர்ஸும் வேணும், இல்லை ஆன்சர் கீஸ் வேணும் அப்படின்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.